ஐயா, அதாவது நான் ஏதாவது இப்படி குரு அண்ணா வர்றப்ப டாபிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு. இங்கே டாபிக் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு தெரியாத புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கா, நிறைய மகான்களோட ஃபிலாசபிஸ் எல்லாம் இருக்கு. போய் நெட்டில் போய் டைப் பண்ணோம்னா அது ஒரு அளவுக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நமக்கு வந்து காமிச்சிடும். கூகுள் கடவுள் அதை காமிச்சிருவார். ஆனால் இதை போய் நான் டைப் பண்ணேன், அதுவே என்னன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தது. அப்போ அது குரு அண்ணா மூலமாக தான் இது வேர்ல்டுக்கே ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஹ் அவர் ஏதோ ஒரு தத்துவம் கான்செப்டை வந்து இந்த ஒரு முறையில் அவர் விளக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னே தெரியல. அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது வந்து அவர் பேசுகிறப்ப தான் தெரியும். நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனையா நம்ம வாழ்வை மாற்றி அமைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாக நிச்சயமா இருக்கும். அந்த விதத்தில் அண்ணா அவங்கள இந்த சிறப்பு சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா, அண்ணா வந்துட்டாரா உள்ள? ஐயா கோபோஸ்ட் கொடுத்தாச்சுங்கய்யா. இதெல்லாம் ஓகே ஓகேம்மா. சரி. வாழ்க வளமுடன். இப்படியெல்லாம் வாழ்க வளமுடன். கியூரியாசிட்டி ஏற்படுத்துறது பெரிய விஷயம்தான். நன்றி. ஆ? வாழ்க வளமுடன். இப்படியெல்லாம் கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது நல்லது தானே. சரிங்கண்ணா, சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு அற்புதமான பஞ்சேந்திரிய தவம் இயற்றி நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த சமயத்தில் ஒரு சிந்தனை உரை, யாக்கட்டி யாக்கட்டி. இவங்க கனகா வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ்ல கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சிந்தனை உரை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எப்போ தலைப்பு கேட்டாலும் நான் சும்மா விளையாட்டுக்கு எதையோ ஒன்று அப்போதைக்கு மைண்டில் என்ன ஒரு வார்த்தை வருதோ அதை வந்து அப்படி அனுப்பி விடுவேன். அதுக்கப்புறம் மதனும் அவங்க கனகாவும் சேர்ந்துட்டு இது என்ன தலைப்பு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று மாற்றுவாங்க. அப்படிதான் எதையும் மாற்றுவாங்க அப்படின்னு நினச்சி அனுப்பிச்சேன். ஆனால் அவங்க அதே தலைப்பு அப்படியே வச்சுட்டாங்க. அதனால யாக்கட்டி யாக்கட்டினா என்ன அப்படின்னா, இது வந்து ஓஷோ உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது நம்முடைய மைண்டு இடையராது 24/7 பேசிட்டு இருக்குது இல்லையா? கேப்பே இல்லாம எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனதைத்தான் வந்து ஓஷோ சொல்லும்போது, உன்னுடைய மனம் எப்ப பார்த்தாலும் யாக்கட்டி 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 யாக்கட்டின்னு எதையாவது ஒன்று பேசிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு உரையில இது வரும். அதிலிருந்து வந்ததுதான் இந்த யாக்கட்டி. இந்த யாக்கட்டி அப்படிங்கிறது இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, எப்ப பாரு தொண 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 தொணன்னு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்முடைய சொந்த மனம் இடையராது தொண 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 தொணன்னு பேசுறது தான் வந்து அது எப்ப பாரு யாக்கட்டி 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 யாக்கட்டின்னு பேசிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஆக இந்த யாக்கட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அர்த்தம் இல்லாத, தொடர்பில்லாத ஏதேதோ விஷயங்களை மனம் வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுதான் வந்து யாக்கட்டி. இந்த யாக்கட்டியை வந்து நிறுத்த முடியாது.
சம்டைம்ஸ் வந்து ஏதாவது அப்சசிவ் தாட் வந்துச்சு அப்படின்னா இந்த யாக்கட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தவம் பண்ணும்போது இந்த யாக்கட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். மெடிடேட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த யாக்கட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். மகரிஷியினுடைய மொழியில சொல்லணும் அப்படின்னா மன அலைச்சூழல் சொல்றாங்க இல்லையா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. அந்த தீட்டா டெல்டா நிலைக்கு வந்துச்சுன்னா யாக்கட்டி ரொம்ப கம்மியாயிடும் அல்லது இல்லாமலேயே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீட்டால அந்த 14 டு 40 அலைச்சூழல் போகும்போது எந்த அளவுக்கு 14, 15, 16 அப்படின்னு வந்து அந்த 40 நோக்கி அது போகுதோ அந்த அளவுக்கு வந்து யாக்கட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த டிகிரி ஆஃப் யாக்கட்டி எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு யாக்கட்டி அதிகமா இருக்குது அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருத்தவங்க தன்னுடைய சுயத்தை விட்டு, சுய தர்மத்தை விட்டு, இயற்கையை விட்டு விலகி சென்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய யாக்கட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆக இந்த வகுப்புல நம்ம வந்து இந்த யாக்கட்டி இருந்துச்சுன்னா, அதாவது இடையறாத மனம் பிதற்றிக்கொண்டே இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த இடையறாத மனம் பிதற்றிக்கொண்டே இருக்கிறத அந்த எண்ண அலைச்சுழல்களை கம்மி பண்றது எப்படி, எல்லாமே மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இன்னொரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க போறோம். இப்போ மகரிஷி சொல்லும்போது வாழ்க்கையின் நோக்கமாக எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது அறிவின் சிறப்பை உணர்தல், இறைநிலை உணர்தல், அறநெறி வாழ்க்கை வாழுதல், குற்றங்களை களைந்து இயற்கை இன்பங்களை தூய்த்து அறிவு நிறைவும் அமைதியும் பெறுதல், மனிதரிடையே மனிதராக வாழ்தல், முழுமை பேர் அடைதல், இதெல்லாம் வாழ்வினுடைய நோக்கமாக மகரிஷி சொல்லுவாங்க. இது அத்தனை நோக்கத்தையும் சுருக்கி நம்ம என்ன சொல்லலாம்னா, தன்னிலை அறிதல், தன்னை அறிதல் அப்படி சொல்லலாம். அப்ப இங்க நம்ம வந்து இந்த மனித பிறவி எடுத்து இந்த பூமியில வந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த எதுக்காக இங்க வந்திருக்கிறோம், அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னிலை உணர்தல், தன்னை உணர்தல், இதுக்காக தான் வந்து இங்க வந்திருக்கிறோம். மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம வாழக்கூடிய முறையானது வாழ்வினுடைய நோக்கத்துக்கு எதிராக அமையும் போது வாழ்க்கையில வந்து இந்த யாக்கட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இதுதான் நோக்கம், தன்னை அறிதல் தான் வந்து நோக்கம். ஆனா அந்த நோக்கத்தை விட்டுட்டு நான் ஆசை வயப்பட்டு வேற நோக்கங்களை எடுத்துக்கிறேன். ஆசை வயப்பட்டு நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு வக்கீல் ஆகணும், நான் அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், அந்த கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், உலகம் முழுவதும் சுத்தணும், இப்படி பல்வேறு விதமான நோக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த நோக்கங்களை அடைவதற்காக நம்முடைய சுயத்தை விட்டு வெகு தூரம் பிரயாணம் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சுயத்தை விட்டு எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் யாக்கட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆக வாழ்க்கையினுடைய நோக்கம் அந்த தன்னை உணர்தல். இந்த சைடு வந்து நமக்கு தேவைகள் இருக்குது, காப்புகள் இருக்குது. மகரிஷி சொல்லியிருக்காங்க, பசி, தாகம் இதனால் ஏற்படக்கூடிய தேவை, தட்பவெட்ப சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய தேவை, கழிவுப் பொருள்களின் உந்துவேகத்தால் ஏற்படக்கூடிய தேவை, வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்துகளில் இருந்து பாதுகாப்பு, இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையா இருக்குது. ஆக இந்த 6 நம்ம வந்து நிறைவேற்றிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 6 நிறைவேற்றுகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு சமுதாயத்தோட தொடர்பு, இயற்கையோட தொடர்பு. தான், சமுதாயம், இயற்கை, அது ஒரு முக்கோணம் மகரிஷி சொல்றாங்க. இந்த சமுதாயத்தோடையும் இயற்கையோடையும் எனக்கு எதுக்கு தொடர்பு அப்படின்னா இதுக்குதான் தொடர்பு. இந்த 3 தேவைகள், அந்த 3 காப்புகள்,
இதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே சமுதாயத்தோடும் இயற்கையோடும் நான் வந்து தொடர்பு கொள்றேன். அப்போ இந்த தேவையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா நான் எங்க வந்துடணும் அப்படின்னா உள்ள வந்துடணும். உள்ள வர்றது அப்படின்னா தன்னை உணர்தல், அகத்தவம், அகத்தாய்வு, அந்த விஷயங்களுக்கு நான் திரும்பிடணும். இந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒன்றும் பெரிய அளவுல வந்து நம்ம போராட தேவை இருக்காது. தேவைகள் காப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏன் பெரிய போராட்டம் இருக்காது அப்படின்னு கேட்டா, இயற்கை வந்து இந்த தேவைகள் மூன்றையும் காப்புகள் மூன்றையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக நமக்கு 3 விஷயங்களை இயற்கையே கொடுத்துருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, வைட்டல் எனர்ஜி, ஜீவகாந்த சக்தி அல்லது உயிர் சக்தி அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னேட் டிரைவ், இயல்பூக்கம், நமக்குள்ள வந்து ஒரு இயல்பூக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னேட் இன்டெலிஜென்ஸ், நமக்குள்ள உள்ளார்ந்த ஒரு நுண்ணறிவு, படைப்பாற்றலுடன் கூடிய ஒரு நுண்ணறிவு உள்ள இருக்கு. இந்த படைப்பாற்றலுடன் கூடிய நுண்ணறிவு, இயல்பான ஊக்கம் அல்லது இயல்பூக்கம் அல்லது இயல்பான உந்துதல், இந்த வைட்டல் எனர்ஜி, இந்த மூணும் இயற்கை நமக்கு கொடையாக கொடுத்துருக்கு. இந்த மூணும் எதுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா, இந்த தேவைகள் மூன்றையும் காப்புகள் மூன்றையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொடுத்துருக்கு. அப்போ இந்த மூணையும் வச்சு இந்த தேவைகளையும் காப்புகளையும் நம்ம நிறைவேற்றிக்கிட்டோம் அப்படின்னா, அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நம்ம எங்க வந்துடணும் அப்படின்னா உள்ள வந்துடணும். உள்ள வருதல், உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ அப்படின்னு நிறைய ஞானிகள் வந்து சொல்றாங்க. கோயின் கோயின் குரோயின் அப்படி நிறைய ஞானிகள் சொல்றாங்க. உள்ளே போறதுன்னா என்ன அப்படின்னா, உள்ள போறதுன்னா என்னுடைய மூச்சை கவனிக்கிறது, என்னுடைய சென்சேஷனை கவனிக்கிறது, என்னுடைய ஃபீலிங்ஸை கவனிக்கிறது, என்னுடைய எமோஷன்ஸை கவனிக்கிறது, என்னுடைய தாட்ஸை கவனிக்கிறது, ஸோ என்னுடைய உடலை கவனிக்கிறது, உடல் இருக்கக்கூடிய பெயினை கவனிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து உள்ள போறது. உள்ள போறதுன்னா உள்ள வேற ஏதோ ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த சென்சேஷனை, என்னுடைய மூச்சை நான் வந்து கவனிக்கிறது தான் உள்ள போறது. அப்போ இதுக்காக இந்த தேவைகள் மூன்று காப்புகள் மூன்றுக்காக இயற்கை நமக்கு வழங்கிய இந்த 3 விஷயங்களை வச்சு வெளியே போறோம். வெளியே போயிட்டு அதுக்காக வேலை செய்யறோம், அதை வந்து ஈட்டிக் கொள்கிறோம், அதை ஈட்டிக்கொண்டு மீண்டும் இங்க திரும்பி ஆக வேண்டும். இப்படி திரும்பிட்டு இருந்தோம் அப்படிங்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரிய அளவுல மனதுல யாக்கட்டி இருக்காது. ஆனா இந்த தேவை எப்போ ஆசையா மாறுதோ, ஆசையா மாறி இந்த சமுதாயத்தினுடைய கண்டிஷன்ஸ்னால சில நோக்கங்களை நான் உருவாக்கிக்குவேன். சமுதாயத்தினுடைய கண்டிஷன் என்னன்னா, நான் ஒரு பணக்காரன் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், இப்போ வசதியா இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா மகரிஷியினுடைய பாஷையில பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம், இந்த 4 பின்னாடி நம்ம போக தொடங்கிடுவோம். இந்த 4ஐ அடைவதற்காக சொசைட்டியிலிருந்து நம் மீது திணிக்கப்பட்ட இயற்கையினுடைய நோக்கம்ங்கிறது வேற. இயற்கையில வாழ்க்கைக்கு என்ன நோக்கம்? தன்னிலை உணர்தல். இதுதான் வந்து இயற்கை வாழ்க்கைக்கு கொடுத்த நோக்கம். இந்த நோக்கத்துக்கு எதிராக நாம் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இதை அடைவதை நோக்கமாக வச்சுக்கிட்டு, இதெல்லாமே வந்து செயற்கையாக நம் மீது திணிக்கப்பட்ட நோக்கம். சமுதாயத்தினால, ஆசிரியர்களால, பெற்றோர்களால நம் மீது செயற்கையாக திணிக்கப்பட்ட இந்த நோக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, இந்த நோக்கத்துக்காக ஆசை வயப்பட்டு நம்ம செயல்புரியும் போது பல்வேறு விதமான அந்த இடியாப்ப சிக்கல் மாதிரி வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை நம்ம போட்டுக்கிறோம். இப்படி நம்ம சிக்கல்களை போட்டுக்கும் போது யாக்கட்டி கண்ணாபின்னான்னு ஜாஸ்தி ஆகிடும். ஆகினால வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது, நம்ம வாழக்கூடிய முறைங்கிறது வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு முரணாக இல்லாம பார்த்துக்கிறது தான் யாக்கட்டியை குறைக்கிறதுக்கான ஒரே முதல் வழியாக இருக்கிறதுங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல வந்து இயல்பூக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளேயே இருக்குது.
அந்த இயல்பூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து உந்தி தள்ளுது. அந்த உந்தி தள்ளுகிற அந்த இயல்பூக்கம் எதை நோக்கி என்னை உந்தி தள்ளுகிறது அப்படின்னா, நீ வந்து உன்னை உணரணும், நீ ஞானம் அடையணும், முழுமை பேர் அடையணும், சமாதி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உந்தி தள்ளுது. அப்போ நீங்க வந்து இப்போ ஓய்வா இருக்கிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து அந்த எம்டினஸ்குள்ள தூக்கி வீசப்படுவோம். நம்முடைய என்டர்டெயின்மெண்ட் இந்த விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எம்டியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வெற்றிடம் எனக்குள்ள வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த போர் அடிக்கிற அந்த தருணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது நான் எனக்குள்ள திரும்புறதுக்கான ஒரு தருணம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எம்டினஸ்ஸை ஃபேஸ் பண்ண முடியாம நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துல நான் வந்து என்கேஜ் ஆயிடுவேன். அப்போ நம்ம வந்து இந்த இயல்பூக்கம் நம்மை எதை நோக்கி உந்தி தள்ளுகிறது, ஏன் அந்த எம்டினஸ் வருது, ஏன் அந்த வெறுமை வருது, ஏன் அந்த லோன்லினஸ், அந்த தனிமை ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே எதை நோக்கி நம்ம இழுத்துட்டு போகுது அப்படின்னா, நம்மை நோக்கி நம்மை இழுத்துட்டு செல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா அப்படி நம்ம வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாம அதை வந்து இட்டு நிரப்புவதற்காக பல்வேறு விதமான பொழுதுபோக்குகள்ல நம்ம ஈடுபட்டு அந்த அந்த இயல்பூக்கம் நம்மை உந்தி தள்ளுறத நாமளே வந்து கெடுத்துக்கிறோம். அப்படி பொழுதுபோக்குகள்ல ஈடுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வைட்டல் எனர்ஜி அப்படிங்கிற அந்த உயிர் சக்தி பயங்கரமா விரயமாகுது. அதனால நம்ம இந்த தேவைகளையும் காப்புகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக நம்முடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பாற்றலுடன் கூடிய நுண்ணறிவு எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நுண்ணறிவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 9 விதமான இன்டெலிஜென்ஸ் வரும். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ், மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது. இதுல என்னுடைய இன்டெலிஜென்ஸ் எது ஏதாவது ஒரு சில இன்டெலிஜென்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டாமினண்டா இருக்கும். இந்த 9 விதமான இன்டெலிஜென்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டாமினண்டா இருக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு அந்த இன்டெலிஜென்ஸை கொண்டு ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷன், ஒரு தொழிலை, ஒரு படைப்பாற்றலுடன் கூடிய ஒரு தொழிலை நம்ம உருவாக்கி அந்த தொழிலை கொண்டு நம்ம வந்து இந்த தேவைகளையும் காப்புகளையும் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல யாக்கட்டி மனம் அமைதியா இருக்கும். யாக்கட்டி கம்மியாகும். ஆனா அதுதான் வந்து சுய தர்மம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சுய தர்மம், சுதர்மம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்து மகரிஷியும் பேசியிருக்காரு. வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மகரிஷி பேசியிருக்காங்க. வர்ணம், ஆசிரமம் அப்படின்னு 2 இருக்குது. இந்த வர்ணம் அப்படிங்கும்போது வந்து அந்த காலத்துல வந்து மக்களை 4 விதமா பிரிச்சிருந்தாங்க. இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பிராமணன், சூத்ரன், சத்திரியன், வைஷ்யன், இப்படி 4 விதமா பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வருணத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அந்த குணம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த சயின்ஸ்ல லேட்டஸ்டா வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் உண்டு. அந்த இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல இதை வந்து 4 வர்ணமா பிரிச்சு அவங்கவுங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல பிராமணன் அப்படிங்கிறவன் வந்து அவன் வந்து அந்த பிரம்மம், அவனுக்கு எல்லாமே வந்து இந்த இறை சார்ந்த சிந்தனைகள், இறைநிலைனா என்ன, கடவுள்னா யாரு, நான் யார், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு,
இந்த மாதிரியான விஷயங்களையே வந்து சிந்திக்கிறவன் தான் பிராமணன். சத்திரியன் அப்படிங்கிறவன் வந்து அவன் வந்து ஒரு போர்க்குணம் வாய்ந்தவன். அவன் வந்து இந்த பாதுகாப்பு, நாட்டை காக்கிறவன், இந்த மாதிரியான ஒரு குணநலன்களை கொண்டவன் தான் சத்திரியன். அவனுக்குள்ள எதுக்கெடுத்தாலும் ஒரு வீரம் அப்படி பொங்கி பொங்கி வரும். வைஷ்யன் அப்படிங்கிறவன் வந்து வியாபாரம் செய்கிறவன், பொருள்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் செய்கிறவன். சூத்திரன் அப்படிங்கிறவன் சேவை செய்வன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி சோசியல் சர்வீஸ், இந்த மாதிரி சேவை செய்கிறவன் வந்து சூத்திரன். ஸோ இந்த 4 தன்மைகள்ல நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 தன்மைகள்ல ஏதாவது ஒரு தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சிலர் எதுக்கு எடுத்தாலும் ஏய் அப்படின்னு சண்டைக்கு நிற்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த இறைனா என்ன அந்த சிந்தனை அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சிலருக்கு எதைய பார்த்தாலும் வந்து அதை வந்து ஒரு கணக்கு போட்டு ஒரு வியாபாரமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எங்கேயாவது சும்மா ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா போதும், இந்த இடத்துல ஒரு தென்னந்தோப்பு வச்சோம்னா வருஷத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு ஓட ஆரம்பிச்சிடும். அல்லது இந்த இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சென்ட் இவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்டு ஓட ஆரம்பிக்கும். இந்த சூத்திரனுக்கு வந்து இந்த எப்படி சர்வீஸ் பண்ணலாம், மக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கும். இது வந்து அந்த அந்த காலத்துல ஞானிகள் மனிதர்களை கூர்ந்து நோக்கி அவங்களுடைய இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ மனிதர்கள் இயல்பிலேயே இந்த 4 வகையினராக இருக்கின்றனர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த 4 வருணங்களை வச்சாங்க. இந்த 4 வருணத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த வருணத்தை சார்ந்தவங்க அந்தந்த வேலையை வந்து செய்யணும். இப்போ ஒரு சத்திரியன் வந்து வியாபாரத்துல வந்தானா அவனால சக்சஸ் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு ஒரு வைஷ்யன் வந்து வாழை தூக்கிட்டு போருக்கு போறேன், நான் நாட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு வீர முழக்கம் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப அவங்களுக்கு எது தர்மமோ, எது சுய தர்மமோ அந்த சுய தர்மத்தை கண்டுபிடிச்சு அந்த சுய தர்மத்தின் பிரகாரம் நம்ம வந்து நம்முடைய தொழிலை அமைச்சுக்கணும். அதுக்கு தகுந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷனை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அங்க வரணும்னு சொன்னாங்க. இப்ப இந்த இன்டெலிஜென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆக்குபேஷனை வந்து ரெடி பண்ணிக்கணும், தொழிலை ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு சத்திரியன் ஒரு வைஷ்யன் இவங்களுடைய குணங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக ஓஷோ வந்து ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முறுக்கு மீசை வச்சிருப்பான். அந்த முறுக்கு மீசையின் மேல அவனுக்கு ஒரு காதல், ஒரு அலாதியான காதல். அந்த முறுக்கு மீசை அப்படிங்கிறது வந்து அவனுடைய அடையாளம். அந்த பெரிய மீசை அப்படிங்கிறது அந்த மன்னனுடைய அடையாளம். அந்த முறுக்கு மீசையை பத்தி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு. அப்படி இருக்கிறதுனால அந்த அரசன் வந்து தன்னுடைய நாட்டுல யாருமே வந்து தன்னை போல முறுக்கு மீசை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு சட்டமாகவே அவன் வச்சிருக்கிறான். யாராவது வந்து அந்த மாதிரி முறுக்கு மீசை வச்சிருந்தாங்கன்னா அவங்களை பிடிச்சிட்டு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. அதனால யாருமே வந்து அந்த நாட்டுல முறுக்கு மீசை வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே தங்களுடைய மீசையை அப்படி தொங்க தான் விட்டுருப்பாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு வியாபாரி வரான், ஒரு வைஷ்யன் வரான். அந்த வைசியனுக்கு இந்த உள்நாட்டு அரசருடைய சட்டங்கள்லாம் தெரியாது. அவர் ஒரு பெரிய முறுக்கு மீசை வச்சிருக்காரு. இந்த முறுக்கு மீசையோட வந்து இந்த நாட்டுல வந்து தங்குறாரு அவரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து இவரை வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. முறுக்கு மீசை வச்சிருக்கீங்க, முறுக்கு மீசை வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மீசை வச்சிருக்கிறது ஒரு இதா, இதுக்கு போய் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பைத்தியகாரங்களா இருக்கலாங்கிறது, ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க, சரி என்னமோ அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே விட்டுறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த மாதிரி ஒரு முறுக்கு மீசை வச்சிருக்கிறது அரண்மனைக்கு போய் அங்கிருந்து மன்னனுடைய காதுக்கு போகுது. மன்னன் வந்து வீரர்களை அனுப்பி இவரை வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க.
ஸோ இவர் வந்து அரண்மனைக்கு போன உடனே, என்ன தைரியம் இருந்தா நீ வந்து என்னை மாதிரியே முறுக்கு மீசை வச்சிருப்ப அப்படின்னு வந்து அரசன் கேட்கிறாரு. இது என்ன, ஒரு மீசை வச்சிருக்கிறதுல கூட வந்து அரசன் வந்து தலையிடுவானா? இதை நான் வந்து எங்கேயுமே பார்த்ததில்ல. என் முகத்துல வளருது, எனக்கு அழகா இருக்குது, நான் வச்சுக்கிறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த வைஷ்யன். ஏன்னா அவன் வந்து பல நாடுகள் சுத்தின ஒரு வைஷ்யன். அவனுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு நாடு, இந்த நாட்டுக்கு ஒரு அரசன், இவன் என்ன இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அலட்சிய மனோபாவம். உடனே வந்து அந்த அரசனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு, சரி ஓகே, நீ என் பேச்சை மீறி நீ மீசை வைக்கிறதுனா வச்சுக்கோ, ஆனா எனக்கும் உனக்கும் வந்து ஒரு வாள் போர். அந்த அந்த வாள் யுத்தத்துல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ மீசை வச்சுக்கோ, நீ தோத்துட்ட அப்படின்னா மீசை சரைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் வந்து ஒரு சேலஞ்சுக்கு கூப்பிடுறான் அந்த வைஷ்யனை. உடனே அந்த வைஷ்யன் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, சரி ஓகே. அரசன் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை விட வந்து கொஞ்சம் உடல் பலம் குறைவா போலதான் தெரியுது. இவன் வந்து கொஞ்சம் ஆஜானுபாகவா இருக்கான், குறைவு போலதான் தெரியுது. சரி ஓகே, இந்த போட்டிக்கு நம்ம வந்து ஒத்துக்குவோம், இதுல கண்டிப்பா நம்மளால அரசனை வந்து வெற்றி கொள்ள முடியும், நம்ம மீசியை நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு, ஆனா அரசங்கிட்ட, சரி அரசே, இது என்ன நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்றீங்க, இந்த வாட்போர்ல நீங்க செத்துறலாம் அல்லது நான் செத்துறலாம், ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுலயும் வந்து நீங்கள் அரசரா இருக்கிறீர்கள், நீங்க அரசர், நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து வேற்று நாட்டு அரசன் வந்து உங்க நாட்டு மேல படையெடுத்து உங்க ராணியை வந்து தன்னுடைய அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப கொடுமை பண்ணுவான். இதெல்லாம் வந்து தேவையா? அதனால நான் இன்னைக்கு போயிட்டு என் மனைவி குழந்தைகளை நான் கொண்டுட்டு வந்துடுறேன், அதே மாதிரி நீங்களும் உங்க மனைவி குழந்தைகளை கொண்டுட்டு வந்துருங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு ஃபைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றான். அரசன் யோசிச்சுட்டு, சரி இதுவும் நியாயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஃபைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து இந்த அரசனும் வர்றான், அந்த வைஷ்யனும் வர்றான். அந்த வியாபாரி வரும்போது பார்த்தா அந்த வைஷ்யன் வந்து மீசையை வந்து சரைச்சிட்டு வந்துட்டான். அரசன் வந்து அதிர்ச்சியாகி, என்னடா ஆச்சு, ஃபைட்டுக்கு வரேன்னு சொன்னா மீசையை சரைச்சிட்டு வந்துட்ட அப்படின்னா, இல்லை அரசே, நான் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தேன், ஒரு சாதாரண ஒரு மீசைக்காக மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்து ஏன் இழக்கணும், அது எவ்வளோ ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை, இதுக்காக அது இழக்கணுமான்னு வந்து வீட்டுக்கு போய் நான் யோசிச்சேன், சரி அதுக்கு பதிலாக மீசையவே இழந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சரைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அடப்பாவி, உன்னை நம்பி நான் வந்து ராணிய இளவரசன் எல்லாம் வந்து கொண்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு வந்து இந்த அரசர் சொல்றாரு. இந்த கதையை சொல்லிட்டு ஓசோ சொல்லுவார், ஒரு சத்திரியனுடைய குணம் இது. எடுத்தோன்னா அவன் ஆக்ஷன்ல இறங்கிடுவான். ஒரு வைஷ்யனுடைய குணம் வந்து கணக்கு போட்டு பார்த்து எதுல தனக்கு நன்மை, அவனுக்கு வந்து பெருசா வந்து அந்த ஈகோ அதெல்லாம் இல்லை. இதுல இருந்து எனக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னா அதுக்காக அவன் தன்னுடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவான். அந்த மாதிரியான டைப் வந்து இப்போ இதுல வந்து அவனுக்கு எந்த கேவலமும் இல்லை. ஆமா, எனக்கு ஒரு மனைவி குழந்தைகள் வேணும், அதனால மீசை இழந்துடலாம்னு சொல்லி நான் சரைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சர்வசாதாரணமா ஒரு வைஷ்யனால சொல்ல முடியும். ஆனா ஒரு சத்திரியனால அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அது அவனுடைய இயல்பு, இது இவனுடைய இயல்பு. ஸோ இது மாதிரி ஒரு வைஷ்யனுக்கு என்ன இயல்பு, ஒரு சத்திரியனுக்கு என்ன இயல்பு, ஒரு சூத்திரனுக்கு என்ன இயல்பு, ஒரு பிராமணனுக்கு என்ன இயல்பு அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இயல்பு படி அந்த இயல்புக்கு ஏற்ற ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷனை நம்ம பண்ணிக்கும் போது யாக்கட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இதுல நீங்க இந்த பகவத்கீதை பார்த்தீங்கன்னாலே அதுல வந்து அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியன், அவன் ஒரு போர் வீரன், ஒரு சிறந்த வில்லாளி. அப்படி இருக்கிற அர்ஜுனனுக்கு ஆக்சுவலா இந்த பகவத்கீதைக்கு சொல்லும்போது ஓஷோவும் சரி, இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஓஷோ வந்து குறிப்பா சொல்லுவார், நீங்க வந்து பகவத்கீதைக்காக வந்து கிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லக்கூடாது,
அர்ஜுனனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லுவார். அர்ஜுனனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்? கிருஷ்ணர் தானே வந்து பகவத்கீதை வந்து 18 வால்யூம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் வந்து முதல்ல ஆரம்பிச்சது எதுல ஆரம்பிக்கிறாருன்னா சாங்கிய யோகத்துல ஆரம்பிக்கிறாரு. சாங்கிய யோகம் அப்படிங்கிறது இந்த மகரிஷி சொல்லக்கூடிய பிரம்ம ஞானம், அந்த சுத்தவெளி, அந்த அந்த மாதிரியான நுட்பமான விஷயம், இறைத்துகள் அது அப்படி வந்துச்சு, அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் தான் இந்த சாங்கிய யோகம். இந்த சாங்கிய யோகம் யாருக்கானது அப்படின்னா பிராமணனுக்கானது. அப்போ அந்த சாங்கிய யோகம் புரியல அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் வந்து ஒரு பிராமணனா இருந்து சாங்கிய யோகம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா பகவத்கீதை 18 வால்யூமா விரிஞ்சிருக்காது. ஸோ ஒரே ஒரு வால்யூம், ஒரே ஒரு சாப்டர், அவ்வளவுதான். அந்த ஒரு சாப்டரோட பகவத்கீதை முடிஞ்சிருக்கும். அர்ஜுனனுக்கு அது சாங்கிய யோகம் புரியல. அதனால அடுத்தது வந்து கர்ம யோகம், கர்ம சந்நியாச யோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டே போகுது. ஏன்னா ஒரு சத்திரியனுக்கு அந்த கர்மயோகம், அந்த போர், அதை நீ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் அர்ஜுனனுக்கு அப்படி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல் வருது. சாங்கிய யோகத்துல இது எல்லாருமே ஒண்ணுதான், ஆன்மா வந்து ஒண்ணுதான், உடல் தான் வந்து வேற வேறையா இருக்குது, உடல் வந்து இறந்து போயிடும், இறந்ததுக்கு அப்புறமும் ஆன்மா நீட்டிக்கும், அதனால நீ வந்து உயிரை கொலை செய்யல, அப்படி அந்த மாதிரி வந்து தத்துவார்த்த ரீதியா ஒரு பிராமணனுக்கு சொல்ற மாதிரி அர்ஜுனனுக்கு சொன்னா அது புரியாது. அதனால வந்து அர்ஜுனனுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓஷோ வந்து அது ரொம்ப தெளிவா சொல்லுவார். அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். அந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேச்சருக்கு ஏற்ற ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் நான் வந்து எடுத்துக்கணும். அந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் எடுத்துக்கிட்டு அந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் மூலமா இந்த தேவைகள் மூன்றையும், காப்பைகள் மூன்றையும் நிறைவேற்றிக் கொள்ளணும். தேவையாவே இருக்கணும். தேவை ஆசையாக மாறக்கூடாது. தேவை ஆசையாக மாறும்போது மகரிஷி சொல்லுவாரு, ஆசையின் மறு மலர்ச்சியே மற்ற அந்த 5 குணமும். முதல்ல பேராசை வருது. அப்புறம் அந்த ஆசை செயலாகாமல் தடை ஏற்படும் போது அந்த தடையை நீக்குவதற்கு எழக்கூடிய அந்த உணர்ச்சி தான் வந்து சினம் அப்படிங்கிறாரு. அந்த ஆசை வந்து மறுபாலை நாடி எழும்போது அது முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிறாரு. ஆசை வயப்பட்ட பொருள்கள் பிறர் கவராது தானே வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பொருள்கள் மேல பற்று எழும்போது அது கடும் பற்றாக மாறுகிறது அப்படிங்கிறாரு. ஆசை வந்து பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவைகளில் பொதிந்து அதன் காரணமாக மற்றவர்களை உயர்வாக தாழ்வாக நினைக்கும் பொழுது அது உயர்வு தாழ்வு மனப்பான்மையா மாறுது அப்படிங்கிறாரு. சினத்தை நிறைவேற்றுவதற்கான வலுவையும் வாய்ப்பையும் நாடி நிற்கக்கூடிய ஆசை வந்து வஞ்சம் அப்படிங்கிறாரு. ஆசையினுடைய மறுமலர்ச்சியே இந்த 5 குணங்கள். ஃபர்ஸ்ட் ஆசை. அப்ப தேவை வந்து ஆசையா மாறுச்சு அப்படின்னா அடுத்து இந்த குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுனாலே இந்த குணங்கள் இருக்கும்போது யாக்கட்டி ஜாஸ்தி ஆகும். உதாரணமா ஒரு வீடு கட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது. ஆனா எனக்கு வந்து ஒரு 50 லட்சம் போட்டு கட்டினாதான் என்னை வந்து மதிப்பாங்க, ஊருக்குள்ள மதிப்பாங்க, 4 பேர் உறவினர்கள் மத்தியில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும், என்னை அவமானப்படுத்தினவன்லாம் என் கையில் என் முன்னாடி கைகட்டி நிற்பான் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதான் அந்த தேவை வந்து ஆசையா பேராசையா மாறக்கூடிய இடம். அதனால ஒரு 10 லட்சத்துல கட்ட வேண்டிய வீடை நான் கடன் வாங்கி 50 லட்சத்துக்கு கட்டுறேன். அப்போ மாசம் மாசம் வந்து கிட்டத்தட்ட 40,000 50,000 வந்து நான் லோன் கட்டணும் அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு மாசமும் முடியறதுக்குள்ள வந்து எனக்கு யாக்கட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாசம் வந்து நான் எப்படி இந்த லோனை கட்ட போறேன் அப்படின்னு யாக்கட்டி கண்ணா பின்னான்னு ஓட தொடங்கும். அதனால அந்த தேவையாகவே இருக்கணும். அந்த தேவையை நிறைவேற்றிக்கிட்டு மீண்டும் உள்ள வந்துடணும். தன் உணர்வுக்கு, தன்னை உணர்தலுக்கு, அந்த பயிற்சிக்கு, அகத்தவம் அகத்தாய்வு செய்யறதுக்கு உள்ள
வந்துடணும். இப்படி வரும்போது யாக்கட்டி யாக்கட்டி கம்மியாகும். இது இல்லாம தேவை ஆசையா மாறி போகும்போது ஆசையினுடைய மறுமலர்ச்சியாகி அது 6 குணங்களாகி யாக்கட்டி யாக்கட்டி கண்ணா பின்னான்னு வந்து ஓட தொடங்குது. இப்போ சில சமயங்கள்ல சில அப்சசிவ் தாட்ஸ், ஒரு ஒரு தாட் வந்து நம்ம மறக்கணும்னு நினைப்போம். உதாரணமா நம்மளுடைய ஒரு நெருங்கினவர்களுடைய மரணம், இல்ல ஒரு விபத்து, அல்லது ஒரு துரோகம், இதெல்லாம் வந்து அப்சசிவ் தாட்டா எனக்கெல்லாம் வந்து ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த இந்த இது இந்த அப்சசிவ் தாட் வரும்போது யாக்கட்டி யாக்கட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி யாக்கட்டி யாக்கட்டி மனசு வந்து நிக்காம அப்படி இடையராது பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள கவனிச்சிங்க அப்படின்னா அதனுடைய அடி ஆழத்துல இருக்கிறது என்னன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்னு ஆசை, இன்னொன்னு பயம். இந்த 2 தான் வந்து அந்த மாதிரி வந்து அப்சசிவ் தாட்ஸ், ஒரே மாதிரியான தாட்ஸ். நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா அது முடியலங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்க தொடங்குது. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது வந்து ஜீவகாந்தம் வாரி இறைக்கப்படும். இப்போ இந்த மாதிரியான அப்சசிவ் தாட்ல இருந்து வெளிவரதுக்கு நம்ம சில வழிமுறைகளை கையாண்டுதான் ஆகணும். இதுல இந்த மாதிரி அப்சசிவ் தாட்ஸ், ஒரு துரோகம் அந்த மாதிரிலாம் வந்து இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாபின்னான்னு வாய் விட்டே வெளியவே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். சில சமயம் வந்து இந்த யாக்கட்டி யாக்கட்டி ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரீச் ஆகும்போது இங்க வந்து இட்டுன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, இந்த தொண்டைக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய மனசுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி வாய் வழியா அது வெளியே அனுப்பும். ஆனா சில சமயங்கள்ல வந்து ரொம்ப மன அலைச்சல் ஜாஸ்தியா போகும்போது அந்த ஃபில்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஃபில்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உள்ள என்ன நினைக்கிறதோ அது எல்லாத்தையும் வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். அதுதான் வந்து நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். யாக்கட்டி யாக்கட்டி வெளியே வந்துடும். யாக்கட்டி யாக்கட்டி வெளியே வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன். இந்த அப்சசிவ் தாட்ஸ்னால யாக்கட்டி யாக்கட்டி மனநிலை பிறழ்ச்சியாகி யாக்கட்டி யாக்கட்டி வெளியேயும் தொடர ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு பின்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆசை, ஒரு பயம், இதுதான் வந்து இருக்கும். நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருப்போம். அந்த சமயத்துல நம்ம வந்து நினைச்சு பார்த்துக்கணும். மகரிஷியினுடைய செயல் விளைவு தத்துவம், ஒரு ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும், தப்பு கணக்கை போட்டு தவிர்த்தேன் தங்கமே, ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே, ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. ஆக இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அடிகள், துரோகம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னுடைய ஆசை கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த ஆசையினால நான் வந்து தப்பு கணக்கு போட்டிருப்பேன். மகரிஷி சொல்றாரு இல்லையா, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளித்திடும் சரி விளைவு. இது தெரியாம அப்சசிவ் தாட்ல நான் மாட்டிக்கிட்டு கண்ணா அப்படின்னான்னு வந்து மைண்ட் வந்து சேட்டர் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி நிறைய விஷயங்கள்ல அப்சசிவ் தாட்ல மாட்டிக்கிட்டு சேட்டர் பண்ணுவோம். அப்படி சேட்டர் பண்ணும்போது நிறைய சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம். அது ஒண்ணு என்ன அப்படின்னா, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. டெய்லி தினச்சரியாவை மிகச்சரியா வந்து பண்ணணும். நான் அப்சசிவ் தாட்ல மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தினச்சரியா பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸா நான் பயன்படுத்தக்கூடாது. தினச்சரியா அப்படின்னா இப்ப காலையில் எந்திரிச்சோன்னா நான் வந்து ஒரு வாக்கிங் போவேன், ஜாகிங் போவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், மூச்சு பயிற்சி பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். இந்த மாதிரி சில எனக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்காக டெய்லியும் இதெல்லாம் பண்ணணும்னு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் இல்லையா.
என்னுடைய உடல் நலத்துக்காகவும் மனநலத்துக்காகவும் நான் செய்யக்கூடிய விஷயங்களை லிஸ்ட் வச்சிருக்கிறேன். இதை பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு மைண்டு பூரா அதே ஞாபகமாவே இருக்குது, யாக்கட்டி யாக்கட்டி ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினச்சரியாவை நம்ம தவிர்க்க கூடாது. யாக்கட்டி யாக்கட்டி எவ்வளவு சத்தமா இருந்தாலும் சரி, அப்பையும் இந்த தினச்சரியாவை நான் தவறாம பண்றது என்னுடைய யாக்கட்டியிலிருந்து, யாக்கட்டியினுடைய எமோஷன்ல இருந்து நான் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அதைய நம்ம யாக்கட்டி யாக்கட்டி இருக்கிற அன்னைக்கு, மற்ற நாட்கள்ல கூட நீங்க ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யாம விட்டுறலாம், தியானம் பண்ணாம விட்டுறலாம். ஆனா யாக்கட்டி யாக்கட்டி இருக்கிற அன்னைக்கு, அதிகமா இருக்கிற அன்னைக்கு வெகு நிச்சயமா நீங்க உடற்பயிற்சி செய்யணும், ஜாகிங் போகணும், யோகா பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை வெகு நிச்சயமா பண்ணணும். அது யாக்கட்டி யாக்கட்டியினுடைய அந்த வேகத்தை, அந்த சப்தத்தை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அதே மாதிரி யாக்கட்டி யாக்கட்டி அதிகமா இருக்கும், இது ஒரு சின்ன உபாயம். அது மாதிரி நிறைய யுக்திகள் இருக்கு. ஒரு ஒரு பரந்த ஸ்பேஸுக்கு போய் அப்படியே வானத்தை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். பரந்த இடத்துல நிற்கும்போது, பரந்த வானத்தை பார்க்கும்போது மன விரிவு அடையுது நம்மையும் அறியாம. அந்த மன விரிவு அடைஞ்ச அந்த நிலையில அந்த யாக்கட்டி யாக்கட்டி கம்மியாகும். அதனால ஒரு யாக்கட்டி யாக்கட்டி அதிகமா இருக்கும்போது குறிப்பா ஒரு சின்ன ரூம்குள்ள உங்களை அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெளியே ஒரு ஸ்பேஸ், மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய, சுத்த வெளி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க அவசியம் போகணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த பிரகாரத்துல எல்லாம் நிறைய பெரிய பிக் ஸ்பேசஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த வீட்டுல ஸ்பேஸ் நிறைய இருக்குதோ அங்க ஆட்டோமேட்டிக்காவே மன அலைச்சல் கம்மியாகும். ஒரு வீட்டுல நிறைய பொருள்களை போட்டு அப்படியே அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா அங்க யாக்கட்டி யாக்கட்டி ஜாஸ்தியா இருக்கும். நல்ல ஸ்பேசியஸா இருக்கிற வீடு, பொருள்கள் குறைவா இருக்குது, நல்ல ஸ்பேஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கும்போது அங்க யாக்கட்டி யாக்கட்டி கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு போறது, ஒரு பரந்த வெளிக்கு போறது, ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு போறது, வானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது யாக்கட்டி யாக்கட்டிய நிச்சயமா கம்மி பண்ணும். அதே மாதிரி ஒரு குர்ஜிஃப் மூமெண்ட், நம்ம டான்ஸ் எல்லாம் சிலது பார்த்துருக்குறோம். அந்த மூமெண்ட்டை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணீங்க அப்படின்னா யாக்கட்டி யாக்கட்டி கம்மியாகும். அது மாதிரி இன்னும் நிறைய 112 டெக்னிக் சொல்லியிருக்காங்க. ஓஷோ புக்கு கூட இருக்கு, த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அதுல 112 தியான யுக்திகள் சிவா பார்வதிக்கு சொன்னதா சொல்லப்படக்கூடிய 112 சூத்திரங்கள் அதுல இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு. அத தந்த்ரா ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ தமிழ்ல அவனாசியை சேர்ந்த தியான் சித்தார்த் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை வாங்கி கூட நம்ம படிக்கலாம். அந்த 112 டெக்னிக்ல எனக்கு எந்த டெக்னிக் சூட்டபிளா இருக்குதோ அந்த டெக்னிக்கை படிக்கலாம். அந்த அந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவாவும் பார்வதியும் ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில ஒரு ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்வதி சிவாவனுடைய மடியில அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த மடியில அமர்ந்து சிவாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அந்த அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, உண்மையிலேயே உன்னுடைய சொரூபம் என்ன சிவா, உன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, உயிரினங்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேள்வி. இந்த சிவாவனுடைய பதில் எப்படி இருக்கும், அதுதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுக்கு இப்ப நம்ம கிட்ட கேட்டா உடனே நாமளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி அது சுத்தவெளி இருந்துச்சு, சுத்தவெளிக்கு தண்ணீருக்கு சுதந்திரத்தும் ஆற்றல் இருந்துச்சு, அது நொறுங்கி இறை துகளாச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டரிய ஆரம்பிச்சிருவோம். ஆனா சிவாவனுடைய பதில் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சிவா எப்படி பதில் சொன்னாரு அப்படின்னா, மூச்சை கவனி அப்படின்னாரு. மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனி அப்படிங்கிறாரு. நாம என்ன கேள்வி கேட்டோம், இவர் என்ன பதில் சொல்றாரு?
அப்படின்னா பதில் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த மூச்சு உள்ள போறதையும் மூச்சு வெளியே வர்றதையும் தொடர்ந்து ஆனா சரி இத வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பார்வதி கேட்ட கேள்விக்கு பதில் வந்து தானாகவே கிடைக்கும், எக்ஸ்பீரியன்சியலா கிடைக்கும். அதுக்கான யுக்தி இது. உள்ள மூச்சை உள்ள போறது கவனி, வெளியே வர்றது கவனி அப்படின்னு. அந்த மூச்சிலேயே 8 சூத்திரம் சொல்லுவார். மூச்சு உள்மூச்சு உள்ள போய் வெளிமூச்சா மாறும். அந்த உள்மூச்சு உள்ள போய் வெளிமூச்சா மாறுறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அதே மாதிரி வெளிமூச்சு கம்ப்ளீட்டா வெளியே மூச்சு விட்டுட்டு மறுபடியும் உள்மூச்சு எடுப்போம். அந்த வெளிமூச்சு கம்ப்ளீட்டா விட்டு உள்மூச்சு எடுக்கிறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை கவனி அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி மூச்சிலேயே 8 யுக்திகள். அப்புறம் வந்து இறந்தவனை போல் படு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெட் பாடி மாதிரி அப்படியே வந்து படுத்துக்கிறது, அது மாதிரி ஒரு யுக்தி. எனக்குள்ள ஒரு ஒளி நுழைஞ்சு கால் வழியா அந்த ஒளி என்னுடைய டார்க்னஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போற மாதிரி ஒரு யுக்தி. இந்த மாதிரி நிறைய யுக்திகள் இருக்கு. இந்த யுக்திகளின் மூலமாக இதுல எனக்கு எந்த யுக்தி பயன்படுமோ அந்த யுக்திகளின் மூலமாக அந்த அப்சசிவ் தாட்டான இந்த யாக்கட்டியை நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். குறிப்பா வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இல்லாம எனக்கு என்னுடைய ஆசையினால தூண்டப்பட்டு எனக்கு என்னுடைய சுய தர்மத்துல இல்லாத வேற ஏதாவது ஒரு தொழிலை நான் வந்து பண்ணும்போது அந்த தொழில்ல போட்டி பொறாமை இதெல்லாமே வந்து அந்த போட்டி பொறாமை காரணமா வந்து நான் எடுக்கக்கூடிய அந்த பாதை தவறான பாதையா எடுத்து லஞ்ச லாவண்யங்கள் அந்த மாதிரி பொய் பஞ்சமா பாதகங்கள், பொய் களவு சூது கற்பழிப்பு கொலை, இந்த பஞ்சமா பாதகங்களை பண்ணக்கூடிய அளவுல நான் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா என்னுடைய சுயதர்மத்துல அமைஞ்ச ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷனை நான் பண்ணும்போது அங்க வந்து அது காம்ப்ளிமெண்டா மாறும். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட். அப்பதான் வந்து மகரிஷி சொல்லக்கூடிய அவங்களுடைய உயரத்தை வந்து நம்ம பாராட்ட முடியாது, மற்றவர்களுடைய வளர்ச்சியை நம்மளால பாராட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம் அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து எனக்கு ஏன் வந்து போட்டி வருது, எனக்கு ஏன் பொறாமை வருது, எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் இயலாமை வருது, எனக்கு ஏன் ஆற்றாமை வருது, இதெல்லாம் காரணமா எனக்கு ஏன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னா நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து ரூட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய இயல்புல இல்லாத ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு இருப்பேன். அதாவது இப்போ சத்திரியன் வந்து ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி, ஒரு வைஷ்யன் வந்து வாள் எடுத்துட்டு ஒரு போருக்கு போற மாதிரி என்னுடைய இயல்புல இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த நான் வந்து பண்ண தொடங்கினேன் அப்படிங்கிற பட்சத்துல அதுல வந்து நிறைய துன்பங்களை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டி பொறாமை இது. ஆனா இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்முடைய விழிப்புணர்வு கொஞ்சம் தியானம் பண்றவங்களா இருந்தா அதையும் நம்ம பார்ப்போம். ஆனா அதனுடைய ரூட் என்ன அப்படின்னா என்னுடைய சுயதர்மத்துல இல்லாத ஒண்ணு பண்றதுனாலதான் அதெல்லாம் வருதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது கூட வந்து போய் எனக்கு போட்டி வரக்கூடாது பொறாமை வரக்கூடாது அப்படின்னு அது கூட போய் போராடுறதை விட என்னுடைய சுயதர்மத்துல இல்லாத ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டு இருக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டு அங்க போய் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பாடியை வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஷிஃப்டா மூவ் பண்ண முடியும். ஒருத்தவங்க அடிக்க வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க அப்படி நகர்ந்துட முடியும். இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்குது. நீங்க ப்ரூஸ்லி, ஜாக்கி ஜான் இவங்களுடைய டெக்னிக்கே வந்து அதுதான். ப்ரூஸ்லி வந்து ஒரு அடிக்க வந்தாங்க அப்படின்னா அவர் மிஸ் பண்ணுவார். மிஸ் பண்ணி அவன் எதிரியினுடைய எல்லா எனர்ஜியும் எக்ஸாஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் ஒரே அடி ஒரு பஞ்ச் வச்சோம்னா அப்படியே சுருண்டு விழுந்துருவான். ஏன்னா அவருக்கு பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பொதுவாக அந்த பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ஃபுட்பால்ல பாலை மற்றவங்க கிட்ட கொடுக்காம கோல் போஸ்ட்க்கு எடுத்துட்டு போய் கோல் போடணும் அப்படின்னா அந்த பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து கட்டாயமா வேணும்.
இப்போ என் பக்கத்து வீட்டு பையனுக்கு பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவன் ஃபுட்பால் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபுட்பால் அவன மாதிரியே விளையாடணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஆனா என் உடம்பு வந்து அசையவே அசையாது. எனக்கு வந்து ஒருத்தர் இப்படின்னாங்கன்னா அவரு குத்து குடுக்கிற இடத்துக்கு நான் நகர்ந்து போய் அந்த குத்தை வாங்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது. மிஸ் பண்ற இன்டெலிஜென்ஸ் எனக்கு இல்ல. பாடியை ஸ்விஃப்டா என்னால வந்து அப்படி மூவ் பண்ணிக்க முடியாது. அது ஒன்றும் பெரிய குறையெல்லாம் கிடையாது. என்னால ஏன் அப்படி மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டு உட்கார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் ஏனோ எனக்கு இல்ல, அவ்வளவுதான். அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாத ஒருத்தவங்க நானும் வந்து அந்த பையன் மாதிரியே வந்து ஸ்போர்ட்ஸ்ல நானும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தா ஓரளவுக்கு அந்த ஸ்கில்ல வந்து அக்யூர் பண்ண முடியும். ஆனா வந்து அவங்களுக்கு இயல்பா அது வருது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய வைட்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அப்படி நான் பண்ணும்போது என்ன ஆகும், மற்றவங்க வந்து இப்போ அந்த அந்த ஃபுட்பால்ல நான் போடுறேன். அப்படி போடும்போது நான் ஒரு கோல் போட்டிருக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணிடுறேன். அப்படிங்கும்போது மற்றவங்க எல்லாம் நீ எல்லாம் எதுக்குடா வர்ற, நல்லா தின்னுட்டு கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே மாட்டேங்கிறேன், மூவ் பண்ணாதான் கோல் போட முடியும் அப்படின்னு அவங்க திட்டுவாங்க. இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து துவண்டு போய் உக்காந்துருவேன். என்னைய எல்லாரும் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து இன்னும் 4 பேர் வந்து முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை, நீ வந்து சாக்கடை கொசுக்கலாம் நாம் சரித்திர சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. உடனே நான் எந்திரிச்சு மறுபடியும் நான் ஜிம்முக்கு போவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஆனா எதை பண்ணாலும் என்னால அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னுடைய நேச்சர்ல இல்லை. அதுக்காக நான் வந்து எந்த ஸ்கில்லையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த உதாரணம் சொல்றதுனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரு தான் சொன்னாருங்க அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டுங்க அப்படின்னு வந்து நிக்காதீங்க. அப்படி அல்ல. நான் என்னுடைய இயல்புல இல்லாத ஒரு விஷயத்த தயவு செய்து பண்ண வேண்டாம். பண்ணீங்க அப்படின்னா அதுல அவமானங்கள், இந்த மாதிரியான போட்டி, பொறாமை இதையெல்லாம் வந்து நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால அது ரொம்ப கேர்ஃபுல். சில ஸ்கில்ல வந்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம். தொடர்ந்து ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா ஆயிடலாம். ஸ்கில்லுங்கிறது வேற, இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வேற. அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். இப்ப சிலருக்கு ஸ்பேசியல் இன்டெலிஜென்ட் வந்து நல்லா இருக்கு. அவங்க வந்து ஒரு டிரைவரா இருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு தடவை போனாவே வந்து அன்னைக்கு இப்படிதானே வந்தோம், ரைட்ல பூந்து லெஃப்ட்ல போனா அந்த இடம் வந்துடும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. சிலருக்கு எத்தனை தடவை போனாலும் ஆஹ் அவங்க அவங்க வீட்டுக்கே அவங்களுக்கு வழி தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அந்த டைரக்ஷன், அந்த நாலேஜ், அந்த ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அவங்களுக்கு இல்லை. இதுல இல்லைங்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இதை போய் நம்ம முயற்சி பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால யாராருக்கு எது எது இயல்பா வருதோ அதை கண்டுபிடிச்சு அதுல ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷனை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேவைகள் 3 காப்புகள் 3 ஈஸியா நிறைவேற்றிக்கிட்டு நம்ம வந்து நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாகிய தன்னை அறிதல், முழுமை பேர் அடைதல், இறைநிலை உணர்தல், அறநெறி வாழ்க்கை வாழ்தல், இதை வந்து வாழ முடியும். அப்படி இல்லாம நம்ம இயல்புக்கு ஆசை வயப்பட்டு நம்ம இயல்புக்கு மாறா நம்ம வந்து போகும்போதுதான் நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில உருவாக்கிக்கிட்டு இந்த யாக்கட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா போய் மன அலைச்சல் ஜாஸ்தியாகி ஒரு ஸ்டேஜுக்கு மேல மனப்பிறழ்வு ஏற்பட்டு அது மைண்ட் வாய்ஸ்ன்னு தெரியாம வெளியே பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வந்துடுறோம். அதுக்கப்புறம் யாக்கட்டியை கம்மி பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும். ஆகையினால இந்த விஷயங்கள்ல நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கிட்டு இடையராது புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மனதினுடைய சப்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஓஷோ வந்து அந்த இறைநிலை தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் வந்து சொல்றாரு. 3 ஸ்டெப்ஸ் டு சமாதி அப்படின்னு சொல்லி. அந்த 3 ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பாடியை வாட்ச் பண்றது. பாடியினுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம நல்லா வந்து வாட்ச் பண்ணணும். நான் நிற்கும் போது, நடக்கும்போது, சாப்பிடும்போதும் என்னுடைய பாடி ஆக்ஷன் ஒவ்வொன்றையும் நான் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ உட்காந்துருக்கிறேன், என் பாடி என்ன பண்ணிட்டு இருக்குது, என் கை என்ன பண்ணிட்டு இருக்குது, என் கால் என்ன பண்ணிட்டு இருக்குது. இப்போ சிலருக்குலாம் கால் மேல கால் போட்டு கால் ஆட்டிட்டே இருப்பாங்க. கால் ஆடிட்டு இருக்குது அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ்லயே அவங்களுக்கு வராது. ஸோ முதல்ல என்னுடைய பாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறது
அப்படிங்கிறது அந்த பாடி கான்சியஸ்னஸ் வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து மைண்ட் கான்சியஸ்னஸ், என்ன தாட் என்னுடைய இதுல ஓடுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் என்னுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், சென்சேஷன்ஸ் இதையே வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த பாடியை வாட்ச் பண்ணி, மைண்டை வாட்ச் பண்ணி, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதை வாட்ச் பண்றது, இந்த மூணு ஸ்டெப்பு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு முழுமையான விட்னஸா வந்து நம்மளால மாற முடியும். அந்த முழுமையான விட்னஸா ஆகும்போது யாக்கட்டி சுத்தமா குறைஞ்சிருக்கும் அல்லது இல்லாமலும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு வந்து வேணும்னா இயக்கலாம், வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். மனதனுடைய சுவிட்ச் வந்து நம்ம கையில, மனதை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சுவிட்ச் வந்து நம்ம கையில வந்துரும்னு ஓஷோ சொல்றாரு. இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். பாடியை வாட்ச் பண்றது, தாட்ஸை வாட்ச் பண்றது, எமோஷன்ஸ், சென்சேஷன்ஸ், ஃபீலிங்ஸை வாட்ச் பண்றது. இந்த 3 ஸ்டெப், முதல்ல பாடியை வாட்ச் பண்ணி அதுல வந்து ஓரளவுக்கு நல்லா தேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தாட்ஸை வாட்ச் பண்ணணும். தாட்ஸை வாட்ச் பண்றதுல நல்லா தேர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் சென்சேஷன்ஸை வாட்ச் பண்ணணும். இது 3லையும் தேர்ச்சி அடைஞ்சிட்டா அந்த விட்னஸ்ங்கிறது தானாகவே வரும். அப்ப யாக்கட்டி நில் யாக்கட்டியா, ஜீரோ யாக்கட்டியா மாறும். வேணும்னா நம்ம மனதை இயக்கிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோஷோ சொல்றாங்க. ஆக இதுதான் அந்த யாக்கட்டி பத்தின சிந்தனை. இப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். வாழ்க வளமுடன். சரி, ரொம்ப சிறப்பு. அண்ணா அவங்க யாக்கட்டின்னு பேசாம கான்செப்டை சரியான டைம்ல முடிச்சதுக்கு நன்றி. ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அதாவது தொணன்னு பேசாம இரு அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம் மனதுல நமக்கு எப்பவுமே நடந்துட்டே இருக்கு. அப்ப அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் இந்த சிந்தனையில நான் அவங்க பகிர்ந்துட்டாங்க. அப்போ மகரிஷி அவங்கள ரொம்ப எக்ஸலண்டா எக்ஸாம்பிள், அது அவருக்கே ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா ஒரு விஷயம் பேசுறப்ப அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறது வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கு. இப்ப மகரிஷி அவங்க அந்த இறைநிலையினுடைய நோக்கத்தை வைத்திருக்கிற நாம அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கும் போது இந்த செயல்பாடு நடக்கிறது இல்லை. அப்ப அந்த நோக்கம் மாறி நம்ம செயல்படும் போது இந்த செயல்பாடுகள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை கடந்து வர்றதுக்குமான விஷயமாகவும் நிறைவுல ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதைய விளக்குவதற்காக அவர் கையில் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு மனிதனுடைய இயல்பு எப்படி அப்படிங்கிறத பொறுத்து இதுல ஒரு பெரிய ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கும். நிச்சயமா அந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறத இன்னைக்கு அண்ணா சொன்ன கோணமே வேற மாதிரி இருக்கு. அதாவது நாம முதல்ல வந்து இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரிதான் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது அப்படி, அதாவது ஒரு பிராமணால இருக்கிறவங்க பிராமணர் அதுலயே இருப்பாங்க, அவங்க ஒரு கேட்டகரி. சத்திரியர் சூத்திரர் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அது இதுல இருக்கணும், வேற எதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயமா என் மனசுல இருந்தது. பட் இன்னைக்கு அவர் சொன்னப்ப ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நிலையை பொறுத்து அந்த நிலைக்கு வந்துக்கலாம். எனக்கு என்ன வருமோ, எனக்கு என்ன இயல்போ அதை பொறுத்து அவன் அந்த நிலைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் அதை வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எனக்கான ஒரு புரிதலா இருந்தது. அது போல எனக்கு என்ன இயல்பு, எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை நம்ம சரியா கொண்டு போகும்போது உண்மையாலுமே தேவையோ காப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை மனிதனுக்கு. அதை வந்து ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் வந்து அண்ணா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால அது மைண்ட்ல டோட்டலா ரீகால் பண்ண முடியல. அப்போ மற்றவங்களுக்கு வர்றது நமக்கு வரலைனோ, நமக்கு வந்திருக்கிற ஒன்று மற்றவங்களுக்கு வரலைங்கிறதுலையோ ஏற்றத்தாழ்வு எதுவும் தேவையில்லை. பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமைங்கிற மாதிரி
என்னுடைய தன்மைக்கான செயல் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய நோக்கத்தை நோக்கி நான் பயணிப்பேனானால் இதிலிருந்து விடுபட முடியும். அதற்கான டெக்னிக்ஸா ஃபைனலா உடல் எண்ணம் உணர்வுகளை கவனிக்கிற ஒரு நுட்பத்தை ஓஷா அவங்க சொன்னதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா இந்த சிந்தனையை நம்ம 1க்கு 2 முறை இதை ஆழமா கேட்கணும். நம்ம மனம் இது ரெகுலரா செய்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்ப அதை ஆராய்ச்சி பண்ணி அது ஏன் அப்படி பேசுது அப்படிங்கிறதுக்கான புரிதல் நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா நம்ம சிந்தித்து அந்த இடத்துல இருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரணும். ஆன்மீகத்துல உயரணும்னா கண்டிப்பா இந்த யாக்கட்டிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம விடுபட்டாதான் ஆன்ம உணர்வு கிடைக்கும்னு என்னோட புரிதல்ல இருந்து சொல்றேன். நிச்சயமா அதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் என்று கூறி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேர்டெல்லாம் பேசினாங்க. சரி, ஓகே. எனக்கு சில வேர்ட்ஸ் அது என்னன்னு புரியல, ஆனா கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ ஒருத்தருக்கு ஒண்ணு வருது அப்படிங்கிறதால நமக்கு அது வரலைன்னு ஏங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற விஷயம். சரி, அதனால எதையும் ட்ரை பண்ண வேண்டாம்னு அவர் சொல்லல. சரிங்களா? அது புரிதலுக்காக அவங்க கொடுத்த விஷயம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அண்ணா அவங்கள நம்ம வாழ்த்திடுவோம். தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நம்ம மனம் பற்றிய ஒரு ஆழமான ஒரு சிந்தனை, நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை, நம்ம எல்லாம் விடுபடணும்னு நினைக்கிற ஒரு சிந்தனை. அதை மிக அழகாக ஆழமாக பல்வேறு உதாரணத்தோடு நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. இறை ஆசிரியர் குரு ராகவேந்திர ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் குரு ராகவேந்திர ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் குரு ராகவேந்திர ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அண்ணா கூட பேசுறப்ப எனக்கு ஒரு சிந்தனை என்னன்னா, ஆனா இப்ப நம்ம இது ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் பேசிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நம்ம ஜூம்ல பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல அந்த டிஸ்கஷன் அப்படின்னு போறப்பதான் இதுல நம்ம கொஞ்சம் ஆழமா புரிதலுக்கு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமோன்னு இப்ப ஜஸ்ட் ஒரு தாட் வந்தது. இந்த ஒரு விஷயம் பேசிட்டோம் அப்படின்னா என்ன, எனக்கு எப்படி அது நடக்குது, நான் எந்த இடத்துல எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒரு டிஸ்கஷனா போச்சுன்னா, அந்த குரூப் டிஸ்கஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமாங்கிறது நீங்க ஒரு கைடன்ஸ் கொடுங்க. இது ஒரு தாட் எனக்கு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். சரி, நிச்சயமா பண்ணலாம். குரூப் டிஸ்கஷன் அதான் சங்காவுடைய இது ரொம்ப நம்ம தனி மனித வளர்ச்சிக்கு, அக வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் சங்கா. நிச்சயமா நிச்சயமா அதை நம்ம பண்ணலாங்க. நான் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்கலாம். இது சார்ந்து மட்டுமில்லை, மற்ற வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், உடல் மன ரீதியான இருக்கிற பிரச்சனைகள், டோட்டலா நம்ம மகிழ்ச்சியோட கான்செப்டும் அண்ணாவுக்கு நல்லா ஆழமான புரிதல் இருக்கு. ஓஷோவோட கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்ல முடியும். நமக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி தியானம் மற்ற தத்துவ விளக்கங்கள் தேவைனாலும் நீங்க இதுல கேட்டுக்கலாம். வாழ்க 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 வளமுடன்கையா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்புகள், அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்ததாக முக்கிய நிகழ்வாக 8:30 மணிக்கு தற்சோதனை. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். அதை தொடர்ந்து நாளை காலை 4:15 மணிக்கு பிரபஞ்ச இறை சக்தி வேள்வி. அதை தொடர்ந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்நிலை தியானம் மற்றும் உடற்பயிற்சி. 7 மணிக்கு மேல் குழந்தைகளுக்கான நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம் என்று கூறி, அடுத்த நிகழ்வாக
கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்களோட கேள்வி சந்தேகங்களை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கோம் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். சென்னை 85 வயது, வணக்கத்திற்குரிய ரகு ராகவேந்திர ஐயா அவர்கள் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தங்களின் சிந்தனை உரை சூப்பர் ஐயா. 2 கேள்விகள். தூக்கத்தில் தொடர்ந்து நான் 6 மணி நேரம் கனவுகள் இல்லாமல் தூங்குவதற்கு அறிவுரை தாருங்கள் ஐயா. 2, நான் அதிகாலையில் ரிஷி மூலத்தில் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வணக்கத்திற்குரிய இறை மதன் ஐயா அவர்களோடு இணைந்து 4:15 மணியிலிருந்து 7 மணி வரை அனைத்து மகரிஷியின் பயிற்சிகளையும் செய்து குரு காணிக்கை கொடுத்து வருகிறேன். காலையும் இரவும் இயற்கை உணவுகள், அதாவது கனிகள் மட்டுமே சாப்பிட்டு வருகிறேன். ஆனால் எனக்கு வாய்ப்புண் தற்போது இருப்பதற்கு நிவாரணம் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சத் சங்கத்தில் வருகை புரிந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம எதுலையுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ 6 மணி நேரம் நான் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செயலுமே ப்ரெசண்ட்ல நம்ம இருந்து அந்த செயலை செய்யும்போது அதனுடைய விளைவாகத்தான் அடுத்த நொடி அமையுது. இந்த நொடி நான் நிகழ்காலத்துல என்ன செய்யறனோ அதனுடைய விளைவாகத்தான், நிகழ்காலத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் எதிர்காலம் அப்படிங்கிறது. அப்போ அந்த நிகழ்காலத்துல நான் இருந்து மனம் கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இல்லாம என்ன செயல் செய்யறனோ அதுல நான் முழுமையா 100% என்னை ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு ஒரு ஈடுபாட்டோடு அந்த செயலை செய்யும்போது அதனுடைய நீட்சியாக வரக்கூடிய எதிர்காலம் நல்ல முறையில அமையும். ஒவ்வொரு நாளும் நான் தூங்கக்கூடிய தூக்கத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த நாள்ல நான் சாப்பிட்ட உணவு, அந்த நாள்ல நான் செய்த உடல் பயிற்சிகள், உடல் சம்பந்தமான வேலைகள், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பொறுத்து அமையுது. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அந்த 5 அளவு முறை அப்படிங்கிறது, அந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை நிகழ்காலத்திலிருந்து பிரசன்ட்ல இருந்து இந்த 5ஐயும் சரியான படி அளவு முறையோட நான் செய்திருந்தேன் அப்படின்னா அதை பொறுத்து தான் அந்த உறக்கம் அப்படிங்கிறது இந்த நாளை பொறுத்து, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த நாளை பொறுத்து உறக்கம் அமையும். இந்த 5 ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இன்டர்டிபெண்டா இருக்கு. கண்ணாபின்னான்னு உணவு சாப்பிட்டேன் அப்படின்னா அது உறக்கத்தை பாதிக்க தான் செய்யும். சரியா உறங்கலை அப்படிங்கிற பட்சத்துல எண்ணம் பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால இது இப்படி ஒரு டார்கெட் கோல் வச்சுக்கிட்டு நான் 6 மணி நேரம் உறங்கியே ஆகணும் அப்படின்னு நம்மளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்திக்க வேண்டாம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஆயிடும். இன்னைக்கு உறக்கம் வரலையா, சரி ஓகே, நான் என்னென்ன செஞ்சேன்னு யோசிப்போம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை அடுத்த நாள் கரெக்ட் பண்ணி அடுத்த நாள் உறக்கம் வருதான்னு பார்ப்போம். அவ்வளோதான் நம்ம பண்ணணுமே ஒழிய லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் 6 மணி நேரம் இப்போ உறங்குற நேரம் அப்படின்னா படுத்தோன்னா உறக்கம் வந்துருமா, அப்படி சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த டயத்தில் இந்த இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ரோபோ கிடையாது. எளிமையாக அப்படியே இருங்க, இயல்பாக இருங்க. காலையில் தூக்கம் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். அது இயல்பாக பார்க்கணும். இயல்பாக பாடி பெட்டை விட்டு எழுந்திரிக்கணும். அப்படி இயல்பாக எந்திரிக்கிறதுக்கு நேரத்தில் தூங்க போகணும். ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளாக இரவு உணவை முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கிற அந்த உணவு எளிய உணவாக இருக்கணும்.
இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்ட் பண்ணோம்னா அது 4 மணிக்கு தானாகவே வந்து விழித்தெழும். அலாரம் வச்சு அதை வற்புறுத்தி அப்படிலாம் வந்து அதெல்லாமே வந்து நமக்கு எதிராக நாமளே பண்ணிக்கக்கூடிய வன்முறை, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஓன் செல்ஃப். அதை வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதை இயல்பா மாத்துறதுக்கு என்னவோ 4 மணிக்கு அதுக்காக எந்திரிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. 4 மணிக்கு எந்திரிக்கணும் தான், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா நல்லதுதான். ஆனா 4 மணிக்கு இயல்பா தூக்கம் களையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். அதை பண்ணாம, அதாவது இந்த 7 மணிக்கு உள்ள சாப்பிட்றது, எளிய உணவு எடுத்துக்கிறது, 9 மணிக்கு உறங்க போயிடுறது, 9 மணிக்கு மேல டிவி, ஃபோன் இதெல்லாம் தவிர்த்துறது, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு 4 மணிக்கு இயல்பா முழிப்பு வர்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். 4 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டு நான் எழுந்தே ஆவேன் அப்படின்லாம் வந்து நம்ம ரொம்ப நம்மளை வற்புறுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாமே நமக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய வன்முறை. ஸோ இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பணும். வாய்ப்புண்ணு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த உணவு முறைகள் என்னங்கிறத பாருங்க. அது இப்போ உடனே வந்து சொல்லிட முடியாது. உணவு முறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, 5 ஃபோல்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. 5 ஃபோல்டு ஃபுட்டுன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ஐயுமே வந்து நம்ம உணவா எடுத்துக்கணும். நில உணவு மட்டுமே நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிராணாயாமம் பண்ணணும், ஹைட்ரோதெரப்பி பண்ணணும், சூரிய குளியல் பண்ணணும். இந்த மாதிரி 5 ஃபோல்டு ஃபுட்டை எடுத்துக்கும் போது இது எல்லாமே வந்து தானாகவே வந்து சரியாகும். வாய்ப்புன்னு இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தானாகவே இயல்புக்கு திரும்பும். அதனால அந்த மாதிரி நம்ம ஒரு இயல்பான வாழ்க்கையை, இயற்கையான ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கிறது மூலமா இதை நம்ம வந்து பண்ணிக்க முடியும். குறிப்பா வாய்ப்புன்னுக்குன்னு இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது இதுல ஹெல்த் விஷயமா பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த மாச கடைசியில நாங்க பொள்ளாச்சியில ஜமீன் காளியாபுரத்துல ஒரு கேம்ப் பண்றோம். அது வந்து 7 நாள் நீங்க அங்கேயே தங்கி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறை. அது வந்து கிஃப்ட் எக்கானமி பேசிஸ்ல 7 நாள் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த தொகையை நீங்க கொடுக்கலாம். அல்லது என்னால பணம் கொடுக்க முடியாது, சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சர்வீஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு அதி அற்புதமான வாழ்க்கை முறை, இயற்கை வாழ்வியல் பயிற்சி முகாம் அது. அதுல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கலந்துக்கங்க. அதுல நிறைய பேர்த்துக்கு நிறைய வியாதிகள் குணமாயிருக்குது. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக அருள்நிதி விஜயகுமாரி அம்மா அவர்கள், உங்களுக்கு அன்மியூட் பண்றோமா, நீங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ யாக்கட்டின்னு சொன்னீங்கல்ல, அது அத பத்தி என்னோட வாழ்க்கையில என் மனதுல நடக்கிற ஒரு ஒரு விஷயத்த பத்தி தெளிவு பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, இப்ப ஏதோ ஒரு செயல் நடக்கணும், குடும்பத்துல ஆகட்டும், இல்ல அன்பர்களாகட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னா, அந்த அந்த ஒரு அந்த ஒரு வேலைக்கான ஒரு என்ன சிந்தனை வந்து அந்த வேலை முடியிற வரைக்கும் எப்பவுமே டே அண்ட் நைட் அதே ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த செயல் முடிஞ்ச உடனே அது ஸ்டாப் ஆயிடும். அது இப்போ நான் பிசிக்கலா வந்து அதுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னா என்னால மேக்சிமம் பண்ண முடியறது இல்ல. ஆனா இதே அது கூட என்ன எப்படி சொல்றது, தவத்தினாலேயோ இல்ல ஆற்றல்னாலேயோ இல்லைன்னா சிந்தனைனாலேயோ அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செயல் என் மூலமா அது நடக்குது. அது வந்து என்னோடைய என்ன அறியாமையால நடக்குதா இல்ல அறிவால நடக்குதான்னு ஒரு சரியான தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. அதை எப்படி தெளிவு பண்ணிக்கிறது அப்படின்னு. அது எந்த செயலா இருந்தாலுமே சரி, உங்க கிரியேட்டிவ் ஆக்குபேஷனாகவே இருந்தாலும் சரி, நான் எனக்கு பிடிச்ச ஒரு இசை இருக்குது, அதையே வந்து நான் வந்து நைட் பூரா கண்ணு முழிச்சு பண்றேன் அப்படின்னாலும் அது வந்து பேலன்ஸ் லூஸ் பண்றது தான். அதுலயும் எனக்கு வந்து ஒரு நிதானம் அப்படிங்கிறது வேணும். 9 மணிக்கு நான் தூங்க போகணும் அப்படின்னா 9 மணிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் இசை. 12 மணிக்கு வரைக்கும் வேணாலும் நான் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் ஆனா 9 மணிக்கு தூங்க போகணும் அப்படிங்கிறது செல்ஃப் எம்பத்தி அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா? என் பாடிக்கு 9 மணிக்கு தூங்க வேணும், அப்பதான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
எனக்கு ம் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் அதில் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் அதை நான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான போதை தான். ஸோ ம் அதுக்காக தான் இந்த தினச்சரியா அப்படிங்கிறது. இந்த தினச்சரியா இந்த மாதிரியான எல்லா அப்சஷன்ல இருந்தும் நமக்கு ஒரு பேலன்ஸை கொண்டு வரும். பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு பேலன்ஸ் வேணும். அது எனக்கு பிடிச்ச விஷயமா எனக்கு உணர முடியல. அது எனக்கு கடமையா நான் ஃபீல் பண்றேன். அது சரியா தப்பான்னு புரியல. ஆனா தியானம் பண்ணா அந்த எனர்ஜி எனக்கு ரீட்டைன் ஆயிடுது. மறுபடியும் அதே எனர்ஜி லெவல் என்கிட்ட இருக்கு. ஆனா தாட்ஸ் மட்டும் அதிகமா அத பத்தியே சிந்தனை நடந்துட்டே இருக்கு. அது அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுது. அதான் அது கடமை அப்படிங்கும் போதே வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல போகும். ம் ஒரு விஷயத்த கடமையா பண்றதுக்கும் பிடிச்சு லவ் பண்ணி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கடமை ம் அப்படிங்கும் போதே வந்து எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, ஆனா நான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா அது மாறுது. ம் அப்படிங்கும்போது அங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ம் கொஞ்சம் உயிராற்றல் விரயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால ம் நான் என்ன பண்றேனோ அது வந்து எனக்கு பிடிச்சுதா பண்ணிக்க தெரியணும். ம் அது பிடிச்ச விஷயமா மாத்திக்க தெரியணும். அது ரொம்ப ம் முக்கியம். பிடிக்காத ஒரு ம் விஷயத்த நம்ம பண்ணும்போது அது நிறைய எனர்ஜி விரயம் ஆகும், ம் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆன்சைட்டி ஆகும். அது இன்டர்ன் வந்து உடம்ப பாதிக்கும். ம் சரி ஐயா. அது அந்த விஷயத்த விடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா விட்டுறது நல்லது. அது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அது பிடிச்சதா அதுல அந்த விஷயம் எனக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்சதா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ம் சரியா. நன்றி. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்ததாக வளமுடன். எஸ் ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் உங்க கேள்விகளை கேட்கலாமா? உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இது கொஞ்சம் கான்செப்ட் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ம். ஒரு 2-3 வாட்டி கேட்டா கொஞ்சம் புரியுமோ என்னமோ தெரியல. ம், ம், ம். இதுல ஒரு பர்சனல் கொஸ்டின் என்னன்னா, ம், இப்போ ஒரு பர்சன் வந்து இருக்காரு. அவர் ம், வந்து எக்ஸ்ட்ரீம் செல்ஃபிஷா எந்த ஒரு எமோஷன் இல்லாத இருக்காரு. அவர் ம், எல்லா ம், விதத்திலயும் ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, சாம பேத தண்டம்ன்னுட்டு. அந்த மாதிரி ம், ம், எல்லா விதத்திலயும் சொல்லி பார்த்தாச்சு. அது வந்து சேஞ்ச் ஆகுற அப்படி தெரியல. இப்ப சப்போஸ் ம், அந்த பர்சனோட இவ்ளோ சொல்லி இவ்ளோ இதுவும் சேஞ்ச் ஆகலைன்னா அவரோட கண்டினியூ பண்ணலாமா இல்ல பேசாம விட்டுலாமா? எப்படி இது இது வந்து நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் ரொம்ப 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 சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாதிப்பா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த பர்சன் மாத்திரம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இது எதனால? இது ஏன் அப்படின்னுட்டு. அவரால ம், அவரு ஒருத்தருக்கு மாத்திரம் கிடையாது. அவர சுத்தி இருக்கிற ம், எல்லாருக்கும் தெரியறது. ஆனா அந்த பர்சனுக்கு புரிய மாட்டேங்கிறது. எப்படி இது வந்து அவங்களோட எப்படி செயல்படுறது? அவங்களுக்கு போய் ஏதான ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயானு போய் கவுன்சிலிங் பண்ணுங்க, செய்யுங்கன்னாலும் அவங்களுக்கு அது என்னமோ அது பேடா இது ஃபீல் பண்றாங்க. ம், ம். இது எப்படி இது வந்தா கரெக்ட் பண்றது? இல்ல இது அப்படியே இல்ல அவங்கள அப்படியே அவங்க போக்குல விட்டுறலாமா? இல்ல அவங்க இனிமே மாறுவாங்களான்றது டவுட் தான். பட் அவங்களோட கூட இருக்கிற பர்சன் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால. உடலாலையும், மனசாலையும். ம். இது இதுக்கு எப்படி நம்பர் இது? 1 வந்து ஆ? யாரையும் நம்மளால மாத்த முடியாது. ஆ, அவங்கள மாத்த முடியாதுன்றது தெரியறது. இதனால அதான் அது அவங்க கூட சாத்தியமே இருக்கிறவங்க கிடையாது. ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அவங்க அவங்க அதுல இருந்து எப்படி வெளிய வருது? எப்படி அதுல இருந்து வெளிய வரலான்றது? அது நம்ம வந்து கொஞ்சம் டைரக்டா நம்ம வந்து கவுன்சிலிங்ல அதைய பேசலாம். இங்க நம்ம டீட்டெயிலா பேச முடியாது அதைய. ஓகே. கவுன்சிலிங்ல பேசலாம். ஆனா என்னன்னா பொதுவா என்ன அப்படின்னா பெயின்ல வந்து பிசிக்கல் பெயின், மென்டல் பெயின், எமோஷனல் பெயின், ஸ்பிரிச்சுவல் பெயின் 4 விதமான பெயின் இருக்குது. இந்த 4 பெயின்ல வந்து இது வந்து மென்டல் அண்ட் எமோஷனல் பெயின் இது ரெண்டும் சேர்ந்தது நீங்க சொல்லக்கூடிய பெயின் அப்படிங்கிறது. யாருக்கு? இந்த அந்த பர்சனுக்கா? உங்க கூட இருக்கிறவங்களுக்கா?
அந்த பர்சனுக்கு பிரச்சனை இல்லை. கூட கூட இருக்கிறவங்க. இருக்கிறவங்களுக்கு மென்டல் அண்ட் எமோஷனல் பெயின் இது. மென்டல் அண்ட் எமோஷனல்லே வந்து கிராசஸ்ட் பெயின் இது. ரொம்ப ஏதோ ஒரு சும்மா லேசான பெயின் இல்லை, ரொம்ப ரொம்ப திண்மையா இருக்கக்கூடிய ஒரு பெயின் இது. பொதுவா எமோஷனலா இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எமோஷனல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எமோஷனல் டிஸ்டன்ஸ்னா அந்த நபரோட கொஞ்சம் ஒரு இடைவெளிய மெயின்டைன் பண்றது. கொஞ்ச நாட்களுக்கோ கொஞ்ச காலத்துக்கோ ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்றது இப்போதைக்கு. இல்ல எனக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்கா அவர் வந்து மாறறா அப்படி இல்ல அவரு. இல்ல அதனால அதுதான் சொல்றேன். பர்மனண்டா வந்து வெளியேறது கூட பெட்டர் இல்லையா? அது பெஸ்ட் இதனால தான், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச காலத்துக்கு அதை ட்ரை பண்ணி அதுலயும் இதாகலை அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுக்கு போகலாம். இதை நம்ம வந்து நீங்க முடிஞ்சா டைரக்ட் கால் பண்ணுங்க, அப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். ஓகே ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா அடுத்ததாவது ஏதாவது கேள்வி பதில் இருக்குங்களா? ஓகே, நன்றி. இத்துடன் நிகழ்வை நிறைவு செஞ்சுக்கலாம் இல்லைங்களா அம்மா? நிறைவு செஞ்சு